வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, 2. பைல் நம்பர் 1க்கு பைரட் கிறிஸ்டல் வைக்கிறேன். 2க்கு ரெட் கலர் ஹீலிங் ஸ்டோன். தெரியுதா? ஓகே. ஒரு டீப் ப்ரீத் எடுத்து கண்களை மூடி 2 நிமிஷம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பைல். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இது மைக்கேல் ஏஞ்சல் பிளெஸிங்ஸில் எடுக்கிறேன். ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 222555. ஓகே, இந்த நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏஞ்சல் உங்கள்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கான அந்த எதிர்பார்ப்புகள் என்ன இந்த ஆகஸ்ட் மாதம், அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். சரியா? என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னு ரெகுலர் வியூவருக்கு தெரியும். ஓகே, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் ஆகஸ்ட் மாதத்துக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்காங்க, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, ஆகஸ்ட் மாதம் அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இது கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஓகேவா? இது நான் பர்டிகுலராக லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப்லாம் எடுக்கல. இது எல்லாருக்குமே சேர்த்து பொதுவாக எடுக்கிறேன். கலெக்டிவ் ரீடிங்காக எடுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நீங்கள் என்ன நடக்க போகுது, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஏஞ்சல் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, கைடன்ஸ் கொடுக்குறாரு. செல்லங்களே, நீங்கள் பார்க்குறதுல நிறைய பேர் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், படிப்பு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் சில விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் இதை கொண்டு போகணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நினைக்கிறேன். அதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன். இல்லை இப்போ செஞ்சிட்ருக்க அந்த ப்ராஜெக்டையே கண்டினியூ பண்ணலாமா, அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை இல்லைன்னா ஒரு படிப்பு, அண்டர்ஸ்டாண்ட், அதை அப்படியே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாமா, இல்லை வேறு மாற்றலாமா, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் ரொம்ப பேஷனட்டாக வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் கன்ஃபியூஷன் இருக்கே. ஏதோ ஒரு விஷயம் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. இந்த வரும் மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் இதில் லேக் ஆகாமல் பார்த்துக்கணும். நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையில் கண்டிப்பாக ஒரு நல்ல என்ன சொல்கிறாருன்னா, அது நல்ல க்ரோத் கொடுக்கும், சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக நிதானமாக யோசித்து பண்ணு. ஆனால் நீ பண்ணிகிட்ருக்க வேலை நல்ல வேலை தான். ஓகேவா? உன்னோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அந்த ஒரு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் இருக்குது. நீங்கள் வேலையில் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் உங்களை ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாப் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்கன்னாலும் சரி, எல்லாரோட சேர்ந்து நீங்கள் டீம் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லோரும் குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க குரூப்பாக சேர்ந்துனாலும் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் அபேண்டன்ஸ். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு நடுவில் ஒரு கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் இன்ட்யூஷன் கொஞ்சம் வீக் ஆகிடுது. ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. கரெக்டாக டெசிஷன் மேக்கிங்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. ஃபர்தராக என்ன சொல்கிறாரு, குருச்சரணம். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் கற்றுக்கிட்டு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர் பலனடைஞ்சிட்டு வராங்க. அவங்க தங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது நல்ல ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு டிவைன் பல விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இந்த ஃபுல் மூன் டே டைமில் இந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வர முடியும். அது ரிலேஷன்ஷிப், மணி பிளாக்கேஜஸ், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் டிவைன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி, உங்களை ஹீல் பண்ணி, உங்களை
ப்ளஸ் பண்ணுவாங்க. ஆஸ் அ குருவாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து செஞ்சுக்கோங்க. இதே போல் நீங்களும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுக்கு என்ன சரிப்படுதோ, உங்கள் மனதுக்கு இது செஞ்சால் சரின்னு படுதா, ஸ்ட்ராங்காக அதை பிலீவ் பண்ணுங்கள். ஆஸ்லேஷனில் இருக்காதீங்க. புரியுதா? மற்றவங்க என்ன நினச்சிக்குவாங்க, மற்றவங்களுக்காக எதையுமே நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் இருக்கோ, உங்களுக்கு என்ன இது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் மனதில் படுதோ அதை செய்யுங்க. ஆனால் இதனால் இவங்க பாதிப்பாங்க, அவங்க பாதிப்பாங்க, அதெல்லாம் பற்றி நீங்களாக இருங்க. உங்களுக்கு இதுதான் சரியாக இருக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதை மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் வந்து மற்றவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படிலாம் நினச்சி கவலைப்படாதீங்க. புரியுதா? ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இது வந்து உங்களோட ஜாபு, பிஸ்னஸ், படிப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லியிருக்காரு. அது அந்த 3 விஷயத்துலையுமே நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் கரெக்டாக முடிவெடுங்க, கரெக்டாக மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல உங்களை வந்து ஷைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளையும் ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸையும் கொடுக்கக்கூடியது. உங்கள் லாங் டைம் கோலுக்கு ரொம்ப ரொம்ப அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேஷனேட்டாக தான் ஒர்க் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதை இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. ஓகே. அதே மாதிரி சில பேருக்கு வந்து ரீயூனியன் ஏற்படுறதுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகிறது, இல்லைனா ட்ராவல், கடல் தாண்டி பயணிக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்க இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமாக, நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். சில பேருக்கு அப்ராட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது சாத்தியமாகும், சக்ஸஸ் ஆகும். ஆனால் கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் இருக்கீங்க நீங்கள். இந்த மாதிரி இந்த வேலைக்காக முயற்சி பண்ணுறது, ஒரு சிலர் ரீயூனியன் பண்ணுறது, ஒரு கணவன் மனைவியாக இருக்கீங்க, இல்லைனா வந்து லவராக இருக்கீங்கன்னா ரீயூனியன் பண்ணுறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும், அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அந்த பழைய சூழ்நிலை மாறி நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஃபேமிலியோடு வந்து வேலையோடு எல்லாமே சேர்த்துக்கிட்டு ஒரு வெளியூர் போகிற மாதிரி கூட தெரியுது. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஷிஃப்டிங் இருக்குது உங்களுக்கு. திடீர் பிரயாணம் ஏற்படுறது, இல்லைனா மாற்றல் ஆகிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறீங்க, உங்களோட வேலை நிமித்தமாக அது ஆகும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து தனியாக என்டர்ப்ரெனர் மாதிரி நான் வந்து இதை ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்கு சப்போர்ட் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 2-3 பேரோட சேர்ந்து பண்ணால் தான் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஒரு சிலர் வந்து இண்டிவிஜுவலாக தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி, ஒரு பெயிண்டர் இருக்கீங்க, இல்லைனா மியூசிஷியன் இருக்கீங்க, இல்லை டான்ஸர் இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீங்கள் டீப்பாக பண்ணணும். ஒரு சிலர் வந்து உங்களோட ப்ராஜெக்டையோ பிஸ்னஸையோ கூட்டு தொழில் மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஒரு கம்பைனாக குரூப்பாக சேர்ந்து பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இதுவே நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, கலைத்துறையில் இருக்கீங்க, எஸ்பெஷலி அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் ஷைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். இந்த ஆகஸ்ட் மாதம் எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இன்னும் சில பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் வரப்போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அது வந்து எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து மணியாக இருந்தாலும் சரி, அது டைமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன எஃபெக்ட் போடுறீங்க அந்த எஃபெக்ட் உங்களுக்கு திரும்ப வரும். ஓகேவா? இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களோட இந்த மாதிரி திறமைகளை வந்து நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராங்னஸை அதிகப்படுத்தி உங்களோட அந்த முயற்சிகளை சரியான நேரத்தில் கரெக்டாக போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சில பேர் வந்து பழைய விஷயங்கள், அதாவது உங்களுக்கு இது நல்லது இது கெட்டது அதை அனலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் சில விஷயங்களை இப்போ செஞ்சிட்ருக்கீங்கல்ல, ஃபார்வர்டாக சொல்கிறாங்க. நீங்கள் ஃபார்வர்டாக போகிறது தான் நல்லது.
திரும்ப வந்து பழைய விஷயங்கள், நான் போய் தனியாக ஜாப் பண்ணிக்கிறேன், நான் கூட்டு தொழில் பண்ணாமல் கம்பைனாக பண்ணாமல் நான் தனியாக போய் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரியே போகாதீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து லவ் லைஃப்பில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, திருமண வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறீங்கன்னா, முடிவு எடுத்த விஷயத்த அப்படியே ஃபார்வர்டாக போய்க்கோங்க. திரும்ப வந்து ரீயூனியனுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நான் சொன்னேன், ஏற்கனவே ரீயூனியன் இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரீயூனியனுக்கு சில பேர் வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஃபார்வர்டாக போகிறது தான் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வருகிற 8ஆம் தேதி ஃபுல் மூன் டே அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இனிஷியேஷன்ஸ் வேணும்னு தேவைப்படுறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது, ரொம்ப நாளாக தீர முடியாத பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். மேபி அந்த மாதிரி வியாதிகளோ இல்லைனா அந்த மாதிரி மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். அன்றைக்கி ஒரு அற்புதமான பவர்ஃபுல் டே. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் உங்களுக்கு கிளாஸ், லைஃப் கோச்சிங் கிளாஸ் இல்லைனா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், அதுவும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் தான். இது மாதிரி நிறைய கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். யாருக்கு என்ன கிளாஸ் வேணும், என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா எனக்கு வந்து முன்னாடியே நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. சில பேர் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணுங்கள். அது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சரியா? ஒரு சிலருக்கு வந்து ஹாபியாக இருக்கும், நான் இதை கற்றுக்கணும், இதை பேஷனேட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணணும், இல்லைனா டேரோட் ரீடிங் கற்றுக்கணும், இல்லை ஏஞ்சல் கிளாஸ் கற்றுக்கணும், ஏஞ்சல்ஸோடு நான் ரொம்ப டைப் ஆகணும், அவங்களோட நிறைய பிளஸ்ஸிங்ஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஞ்சல் கிளாஸ் கற்றுக்கோங்க. அது மாதிரி ஒரு பர்டிகுலர் அந்த டாபிக் வந்து நீங்கள் வந்து எடுத்து படிக்கலாம். சரியா? இது பேஷனேட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கெலாம் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வரணும். அது வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு எப்படி டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு. அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சு இதோட பலன் அடைங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம். சரியா? இது வந்து கலெக்டிவில் வருது கைஸ். அதனால் டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது கிளியராக வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எடுங்க. ஆனால் இந்த மாதம் நீங்கள் உங்கள்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது, அதை கண்டிப்பாக நீங்கள் அதிகப்படுத்துவீங்க. அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது எவ்வளோ தூரம் நீங்கள் அதிகப்படுத்துங்கன்னா அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த டைரெக்ஷன் கரெக்டாக, இந்த டைரெக்ஷன் கரெக்டாக, இந்த டைரெக்ஷன் ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த டைரெக்ஷன் மைனஸாக இருக்குது, இதுக்கு போனேன்னா நிறைய அடி வாங்குவேன், இதுக்கு போனேன்னா கொஞ்சம் ஃபார்வர்டாக எனக்கு வந்து ஏஞ்சல்ஸஸ் துணையாக இருக்காங்க, எனக்கு வந்து கைடன்ஸும் கொடுத்துட்டார், நான் இனிமேல் இதில் தான் போவேன். கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி அடிங்க. ஓகே, மைக்கேல் இருக்கார், அவரோட ஸ்வாட் இருக்குது, அவரை நினைங்க. டிவைன் பாத் சேனல் இருக்குது உங்களுக்கு. இந்த பிளஸ்ஸிங்ஸ் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா, எப்போ கிடைச்சாலும் சரி, ஆகஸ்ட் மாதத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு இந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இங்கே நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்கல்ல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்கல்ல ஸ்டூடெண்ட்லாம், அந்த மாதிரி நீங்களும் போடுங்க. பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்தாரு எனக்கு அப்படின்ட்டு. இன்கேஸ் பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கலன்னா எனக்கு ஏன் பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கல, எனக்கு என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது எனக்கு சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு அதுக்கு தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் சரியாகலைன்னா, ஸ்ட்ரக் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இங்கே வந்து ரீடிங் மட்டும் கிடையாது, ரெமிடியும் கொடுக்குறேன், நிரந்தர தீர்வு. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களோட ஆழ்மன பதிவுகள், கர்மா, ஏன்னா இது வந்து சில பேர் வந்து இந்த பாஸ்ட் விஷயத்துக்கு திரும்ப போயிட்டீங்கன்னா அந்த பழைய சைக்கிளை திரும்ப நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதில் போய் மாட்டிக்காதீங்க. அதுதான் ஒரு கைடன்ஸை கொடுத்துட்டார். உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மாதம். எஸ் செல்லங்களே, நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகணும். சில பேர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், சில பேர் வந்து ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் பவர் கொஞ்சம் வந்து அன்பேலன்ஸில் இருக்கும். அதை சரி பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து அப்ராட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, வெளியூர் பிரயாணங்கள் அந்த மாதிரி நடக்கலாம். ஓகேவா? நீங்கள் உங்களோட அந்த டிவைன் கொடுக்குற அந்த அட்டென்ஷன், அந்த சைனெல்லாம் கவனிக்கணுமா இந்த மாதம். உங்களோட இன்ட்யூஷனை கவனிக்கணும். தேவையற்ற அந்த தேவையற்ற எண்ணங்கள், தாட்ஸ், அதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து கவனிக்காதீங்க. அதை கவனிக்கக்கூடாது. லெட்கோ பண்ணணுமா அதெல்லாம். ஓகே, அதே மாதிரி உங்கள் ஃபியரையும் லெட்கோ பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பண்ணிட்டீங்கன்னா
இந்த மூன் எனர்ஜி பவரை ரைஸ் பண்ணுங்கள். தேவையற்ற பயம், பதட்டம் இது எல்லாத்தையும் லெட் கோ பண்ணிட்டிங்கன்னா உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒரு தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அதை செய்யாதீங்க. அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களை கவனிங்க, உறவுகளை கவனிங்க. அவங்க ஃபேக்கானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகிருங்க. நீங்களும் யாரையும் ஏமாற்றாதீங்க. நீங்களும் வந்து ஃபேக்காக அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இன்ட்யூஷன் வருது, அடுத்த கார்டில் அந்த மாதிரி தெரியுது. அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த தப்பாக பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப ஒரி பண்ணுவீங்க. எதையாவது இந்த பழைய விஷயங்கள், இப்போ தான் சேரிட்டபிள் சொன்னல, பழைய விஷயத்தில் உங்களுக்கே தெரியும் இது வந்து நமக்கு சரியாக இருக்காது, நம்ம வந்து அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் மனம் என்னன்னா, அது அந்த மூன் எனர்ஜி பவர் வீக்காக இருக்கிறனால திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அந்த பழைய நினைவுகளுக்கு நீங்கள் போகிற மாதிரி தெரியுது. ஒரு சிலர் வந்து அடிக்கடி வந்து தனிமையை விரும்புவீங்க. யார் கூடயும் மிங்கிள் ஆகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது. உங்ககிட்ட யாராவது வந்து பாசமாக பேசுகிறாங்க, இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க அப்படின்னாலும் அவங்கள வந்து அவங்கள டோட்டலாக இது பண்ண மாட்டீங்க. இருக்காங்க, ஓகே இருக்காங்க, அப்படி தான் அக்செப்ட் பண்ணுவீங்க. இப்போ ஏஞ்சல் இருக்காங்கன்னா, ஆமாம் ஏஞ்சல் இருக்காங்க, ஏஞ்சல் இவ்வளோ நாளாக இருந்துட்டு தான் இருக்காங்க, எனக்கு என்ன செய்கிறாங்க, எனக்கு சொல்கிறாங்க, ஆனால் எங்கே கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மையில் உக்காந்துட்ருப்பீங்க. அதை செய்யாதீங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்குது எனர்ஜி ஒரு சிலருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்து ஃபெயிலியர்ஸ் அனுபவித்தது ரிலேஷன்ஷிப்பில், அதே மாதிரி ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுற விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் லேக் பண்ணி உங்களை ஒரு சில பேர் வந்து நீங்கள் சைலண்ட்டாக அந்த மாதிரி எல்லாரோட மிங்கிள் ஆகாமல் தனிமைப்படுத்திக்கிறது. அடிக்கடி வந்து தனிமையை விரும்புகிறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாரோட போய் பழகுங்க. உங்களுக்கான அந்த விஷயம் லேகிங் ஏதாவது உங்களுக்கு, நான் இப்போ சொல்லிட்டேன்ல விஷயத்த, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுன்னா கன்சல்டேஷன் எடுங்க. மெடிடேஷன் தெரியுதா உங்களுக்கு, ஹீலிங் ஏதோ, அதே மாதிரி ஃபுல் மூன் டே வருது இந்த மாதத்தில், அன்றைக்கி கூட நீங்கள் வந்து அந்த ஹீலிங் செக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். அந்த ஃபுட் டொனேஷன் பற்றி கூட சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல குட் கர்மாவை சேர்த்துக்கோங்க. அந்த கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல பிளெஸிங்ஸ் கிடைக்கும். நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் கற்றுக்கோங்க. ஃபுல் மூன் டேயில் எத்தனை ஹீலிங் செக்ஷன் உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து கிளாஸ் கூட இருக்குது. ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ், அதுவும் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் தான். கர்மா கிளன்சிங் இருக்குது. அதில் உங்களோட ஆரா சக்கரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கலாம். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. எதையாவது ஒன்று பண்ணுங்கள். சோக கீதம் பாடிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க ஆகஸ்ட் மாதம். ஓகே, இது ஒரு சில செல்லங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் லேக் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, நீங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு, அது வந்து வாட்ஸ்அப் நம்பர், புக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்ற விவரத்தை கொடுத்து புக் பண்ணிக்கோங்க பர்சனல் ரீடிங்க்கு. மோஸ்ட் ஆஃப் நீங்களாம் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கலாம். ஓகே, ஆனால் உறவுகள்கிட்ட இந்த மாதத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபேக்கான உறவுகள் உங்களை சுற்றி இருப்பாங்க. அப்புறம் வந்து தேவையில்லாத ஹேபிட்க்கு அடிக்ட் ஆகாதீங்க. இது ஒரு சிலர் செல்லங்களுக்கு. ஒரு சிலர் மேல் பார்த்துட்ருக்கீங்க. சில நாட்களாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனில் இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வாங்க. யாரையும் ஃபேக் பண்ணாதீங்க. நீங்களே நாளைக்கு டிவைன் அப்படியே திருப்பி உங்களுக்கு தோசையை திருப்பி போடும். பார்க்குறீங்களா இல்லையா? அப்படியே திருப்பி உள்டாவாக உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு என்ன பண்ணீங்களோ அது இன்னொருத்தர் காத்துட்ருப்பாங்க உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு. அதனால் அந்த தவறை செய்யாதீங்க. ஓகேவா? அந்த மாதிரி உங்களை வந்து சுற்றி இருக்கிறவங்க பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் அவங்ககிட்டேருந்து அவங்ககிட்ட எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா சொல்லிக்கோங்க. சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் சொன்னீங்கன்னா உங்களை குழப்பி விட்டு உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு ஃபெயிலியர் பண்ணி விட்ருவாங்க. ஆமாவாம், கரெக்டாக ஒவ்வொரு வார்த்தை அந்த கீவேர்ட் மாதிரி வரும்போதெல்லாம் சமிக்கை சைன் கொடுக்குறாங்க. வருது பாருங்கங்க. சரி, கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அது லென்த்தியாக தான் வருது. ஆனால் நல்லா இருக்குது. யார் யார் என்னென்ன சுச்சுவேஷனில் அழகாக எப்படி இதை இன்வால்வ் ஆகிருக்கீங்க, என்னென்ன கைடன்ஸ் கொடுக்கணுமோ அப்படியே இன்ட்யூஷனில் வர வைக்கிறார். ரொம்ப தேங்க்ஸ் டாட். என்னோடய மைக்கேல் ஏஞ்சலுக்கு ரொம்ப 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 நன்றி. என் டிவைன் பாத் சேனல் பார்க்குற நம்மளோட டிவைன் பாத் சேனல், ஓகேவா, நம்மளோட டிவைன் பாத் சேனல் பார்க்குற மக்கள் எல்லோரும் நல்ல எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணும்னு நான் வந்து மைக்கேல் ஏஞ்சல் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்தால் எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். அது வந்து சக்ஸஸ் கிடைச்சாலும் அதை வந்து கிராட்டிடியூட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உன் பிள்ளைங்களுக்கு நான் எல்லாம் கைட் பண்ணி தான் இருக்கிறேன். ஓகேவா? நீ வாய்மொழியாக பேசுகிறது தான் நான் பேசிகிட்ருக்கேன். அவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுறாங்களோ அது அவங்க கையில் தான் இருக்குது. காட் பிளஸ் யூ.
என் பிள்ளைங்களாம் கற்பூரமாக இருக்கும் தான் அப்பாவும் நினைக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்குறோம். உங்களுக்கான சேலஞ்சஸ் என்ன இருக்குது, உங்களுக்கான அந்த சக்ஸஸ் என்ன, பிளெஸ்ஸிங்ஸ் என்ன, ஏஞ்சல் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இந்த மாதம் நீங்கள் புதிய முயற்சிகள் செய்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு அதாவது என்னன்னா ஒரு சீக்கிரமாக ப்ரோக்ரஸிவ் நடக்கணுன்றதுக்காக அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னாலும் சரி, ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தரோவாக செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபோக்கஸிங்காக இருந்து அதில் ஒரு கிளியரன்ஸ் கிடச்சதுக்கப்புறமா அதில் ஸ்டெப் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தனியாக இல்லை, நீங்கள் ஏற்கனவே நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அது ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது, ஒரு சிலர் வந்து இந்த ஃபைனான்ஸ் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. இந்த வரும் மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கண்டிப்பாக ஒரு டெஃபினட்டான ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய க்ரோத்தை கொடுக்கும். ஓகேவா? அது உங்களுக்கு ஒரு லாங் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான செல்வ செழிப்பு, அபேண்டன்ஸ்லாம் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் அதை முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப லாயலாக இருக்கணும் நீங்கள். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் லாயலாக இருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தனியாக இல்லை, சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனியாக இருக்கீங்க, நமக்கு யாரும் இல்லையோ, நமக்கு டிவைன் வந்து நம்மளை கைவிட்டுட்டாங்களோ அப்படிலாம் நினைக்கிறீங்க. கிடையாது, நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னோட கார்டியன் ஏஞ்சல் உன் கூட தான் இருக்காங்க. அது மாதிரி ஒரு ஸ்பிரிட் கைடு உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. சில பேருக்கு வந்து கருப்பசாமி, அந்த மாதிரி ஐயனார், அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டு உங்கள் கூட இருக்காங்க. எப்போவுமே ஒரு பவரில் தான் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அது தெரியல. ஓகேவா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரி ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ஃபுல்லாக அதோட நிலைத்தன்மை எப்படி இருக்குது, அதை செஞ்சால் எந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், அதில் என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் ஒரு சில பேருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எடுக்க போகிற இந்த ஸ்டெப்பு வந்து நடுநிலையாக இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க இந்த மாதம், அது வந்து ஒரு கில்ட் ஃபீலோடலாம் எடுக்காதீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சா, உங்கள் மனசாட்சிக்கு இது கரெக்டு, ஆமாம்ப்பா எனக்கு வந்து இதுதான்ப்பா கரெக்டான முடிவாக இருக்கும், இந்த விஷயத்தில் நான் இதுதான்ப்பா செய்ய போகிறேன் அப்படின்னு உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னு நீ செய். ஓகேவா? அதுதான் உனக்கு. அது வந்து மற்றவங்களுக்காக நீ எதையும் வந்து டிபெண்ட் பண்ணி முடிவெடுக்காத. அது நீ வந்து இந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல், இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தனக்கு வந்து ரொம்ப க்ளோஸானவங்க அப்படின்றனால அவங்க என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போவாங்க. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வம்பில் மாட்டிக்குவாங்க. சில பேர் அப்படி இருக்கிறீங்க. சில பேர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து சரியில்லை அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல என்ன நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு எடுக்கிறீங்க, முடிவு எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக எடுங்க, பார்ஷியலாக எடுக்காதீங்க, இம்பார்ஷியலாக இருக்கக்கூடாது நீங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து சில விஷயங்களில் வந்து நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அவர் சொல்கிற அந்த கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. பார்ஷியல், அதாவது இம்பார்ஷியல் அப்படிங்கிறாரு, பார்ஷியல் இல்லை, இம்பார்ஷியல். அந்த முடிவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி மற்றவங்கள வந்து தவறாக அது வழி நடத்திடும். அதனால் நீங்கள் யாரையும் வந்து சார்ந்து எடுக்கக்கூடாது. சரின்னு பட்டுனா சரி, தப்பு பண்ணியிருக்காங்களா, ஆமாம் நீ தப்பு பண்ணுற, நீ கரெக்ட் பண்ணிக்கோ, தைரியமாக சொல்லுங்கள். ஐயோ நான் இப்படி சொன்னால் அவங்க அப்படி கோச்சிக்குவாங்க, இவங்க இப்படி நினச்சிக்குவாங்க, அதெல்லாம் இல்லை. அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ஃப்யூச்சரில் அது ஒரு பெரிய விஷயமாக மாறும். அதனால் இப்போவே அதை வந்து ஸ்டார்டிங்லேயே அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு கிளியாரிட்டி உங்கள் மூலமாக அதுக்கு கிடைக்கும். அதனால் அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பீங்க. இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஏதாவது ஒரு முக்கியமான உயர் பதவியில் கூட இருக்கலாம். ஓகேவா? உங்களோட அந்த இடத்துல உங்களோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்த 4 பேர் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக முடிவெடுக்கிறத வந்து ரொம்ப இது இல்லாமல், ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஃபோக்கஸிங்காக எடுக்கணும்.
கரெக்டாக கிளாரிட்டியோடு எடுக்கணும். ஓகேவா? அதுதான் ஒரு நல்ல சக்ஸஸை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம் அப்படின்றாங்க. இது ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் பதவியில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் முடிவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக கூட நடக்கலாம். ஓகேவா? அது ரொம்ப பாசிபிலிட்டியாக இருக்கும். உங்கள் மேலே உண்மைத்தன்மை இருக்குது, உங்களுக்கு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு யாருக்காவது இழுத்தடிச்சிட்ருக்கு அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு நிறைய சாதகமான சூழ்நிலை இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்குறீங்க செய்கிறீங்கன்னா கூட அதை ரொம்ப டீப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்டெப் எடுங்க. ஓகேவா? சில பேர் வந்து இந்த மாதத்தில் உங்களோட பொட்டென்ஷியல், அதாவது ஆளுமை திறன் எப்படி இருக்கும்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க. ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட், உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படலாம். ஓகேவா? நீங்கள் ரொம்ப நாளாக செஞ்சிட்ருந்த வேலையில் ஒரு இன்கம் இல்லைன்னா இந்த மாதத்தில் ஒரு நல்ல அபரிவிதமான ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும். ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்க ஜாபில் ரைட் நவ் அதில் வந்து ஒரு க்ரோத் ஆவரேஜாக இருக்குன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபைனான்ஸ் சப்போர்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அதை விட்டுறாதீங்க, அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து உங்களை சார்ந்தவங்களுக்கும் இந்த சொசைட்டிக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை கொடுக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டியை தரும். உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஃபோக்கஸிங் எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும்னு சொல்கிறாரு. ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சில பேர் இந்த மாதம் வந்து ரொம்ப, அதாவது உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது கைஸ். இந்த மணி இன்கம் ரிலேஷன்ஷிப்பில், மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஒரி பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு ஃபெயிலியர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் இப்போ இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் முகம் கொடுத்து பேசாமல் அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி, இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட ஒரு அன்பாக உங்ககிட்ட அக்கறையாக இருந்தாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க வந்து பேச வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு இன்டென்ஷன் வைங்க. என்ன தான் சொல்கிறாங்க, சரி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தையை அவங்க அட்லீஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் குருச்சரணம். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் கற்றுக்கிட்டு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர் பலனடைஞ்சிட்டு வராங்க. அவங்க தங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது நல்ல ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு டிவைன் வந்து பல விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் இந்த ஃபுல் மூன் டே டைமில் வந்து இந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வர முடியும். அது ரிலேஷன்ஷிப், மணி பிளாக்கேஜஸ், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும், ஓகேவா? எதுவாக இருந்தாலும் டிவைன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை ஹீல் பண்ணி உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. ஆஸ் அ குருவாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து செஞ்சுக்கோங்க. இதே போல் நீங்களும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதையுமே கவனிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த பழைய பாஸ்டோட அந்த வலி வேதனை அது சில பேர் நீங்கள் வந்து வெளியில் சொல்லக்கூட மாட்டீங்க. ஓகேவா? வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவீங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பீங்க. இந்த மாதம் வந்து அடிக்கடி கொஞ்சம் வந்து எல்லோரும் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தனியாக போயிட்டு இருக்கிறது, அழுவுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் இன்டென்ஷன் பண்ணுங்கள், ஹீலிங் ப்ராசஸ் தெரிஞ்சு அதெல்லாம் செய்யுங்க. யாராவது நல்ல குருமார்கள்கிட்ட வந்து இனிஷியேஷன் வாங்கி இந்த ஃபுல் மூன் டேலாம் வருது, இந்த மாதிரி டைம்லலாம் ஏதாவது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான எனர்ஜியோட ஒரு கனெக்டிவாக இருங்க. நல்லா ஹீல் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சில பேர் லேக்கில் இருக்க போகிறீங்க இந்த ஆகஸ்ட் மந்த். ஸோ அதிலேருந்து வெளில வர சொல்கிறாரு ஏஞ்சல். உங்களுக்கு அதுக்கான பாதை, அதுக்கான சைன்லாம் காமிக்கிறாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களாம். சரியா? அப்புறம் ஒரு சிலருக்கு ஒரு சில அடிக்ஷன்ஸ் இருக்குது. அது ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏதாச்சும் வந்து பெட்டு கட்டி விளையாடுறது, ஏதோ சம்திங் அந்த மாதிரிலாம் தெரியுது. அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்தால் இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற அந்த சரியில்லாத அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால உங்கள் லைஃபு கொஞ்சம் ட்ராஜடி ஆகும். அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் உங்கள் சொந்த பந்தங்களில் இல்லைனா நீங்கள் உங்களோட உறவு, முக்கியமான உறவு, அவங்க வந்து சரியில்லைன்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா கொஞ்சம் விலகுங்க.
ஒன்று அவங்கள வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் சரி பண்ணுங்கள். ஓகேவா? உங்களால் சரி பண்ண முடியுதா அதை முதல்ல பாருங்கள். அடுத்தவங்களெல்லாம் கை வைக்காதீங்க. நீங்கள் அடுத்தவங்கள சரி பண்ணுற அளவுக்கு நீங்கள் இது கிடையாது, அந்த பவரில் நீங்கள் இல்லை. அதனால் நீங்கள் அவங்களோட மண்டையடியெல்லாம் வாங்கிக்க வேண்டாம். அதனால் உங்களை நீங்கள் தற்காத்துக்கோங்க. ஏன்னா அவங்க சொல்கிற பிளான் எல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நிறைய ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபேக்கான மனிதர்கள் அவங்கெல்லாம். சரியா? அவங்கள நம்புனீங்கன்னா அவங்க உங்களை வந்து அகல பாதாளத்தில் உங்களை தள்ளிட்டு பக்கத்துலேயே இருந்து கைகொட்டி சிரிப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி நபர்கள் உங்களை சுற்றி யாரோ சிலர் இருக்கிறாங்க. பி அவேர். ஓகேவா? அப்புறம் இந்த மாதத்தில் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஏஞ்சல் கிட்ட சில ப்ரேயரை வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல திருமண பாக்கியம், ஃபைனான்ஸ், ஒரு நல்ல மணப்பெண் அமையணும். கண்டிப்பாக அது நடக்கும். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு தவறுதலான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, தவறுதலான யாரோ ஒரு நெய்பர்ஸ் உங்கள் கூட இல்லைனா உங்களோட சொந்த பந்தங்களில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப வெல் செட்டில்டாக இருப்பாங்க, ஃபீமேல் எனர்ஜியாக இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டுட்டு நீங்கள் எதையாச்சும் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அது வேறு விதமாக அவங்க உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த இதில் போய் மாட்டிக்காதீங்க. காணல் நீர் அது. ஓகேவா? அவங்க ரொம்ப லக்ஸரியஸாக இருக்கலாம், பட் உங்களுக்கு சொல்கிற விஷயம்லாம் வந்து ராங்காக தான் இருக்கும். உங்களை ஒரு அடிக்ஷனில் கூட அவங்க இழுத்து விடுவாங்க. ஓகே? இது ஒரு சிலருக்கு. சில பேருக்கே தெரியும் நீங்கள் ஒரு அடிக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா. அதே மாதிரி சில பேருக்கு நீங்கள் வந்து அதாவது மற்றவங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம பார்த்துக்கோங்க. யாரையும் ஃபேக் பண்ணாதீங்க. இது ஒரு சிலருக்கு. சரியா? திருமண பாக்கியத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு மேரேஜ்க்கான அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரப்போஸில் வரப்போகுது. லவ் ப்ரப்போசல் சில பேருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இது செகண்ட் லவ் இல்லைனா செகண்ட் லைஃப் அந்த மாதிரி தான் இருக்குது. மேரேஜ்க்காக நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீமேல் எனர்ஜி, நல்ல வெல் செட்டில்ட் ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. ரொம்ப அன்பு, பாசம், கனிவு மிகுந்தவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு பேஷனேட்டான ஒர்க்லாம் கூட பண்ணுவாங்க. கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருக்கலாம். உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய பர்சன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேகிங்கில் சில விஷயங்களில் இருக்கீங்க. அந்த விஷயத்தையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதிலேருந்து கொஞ்சம் உங்களை தற்காத்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி நீங்கள் யாராச்சும் புதிய முயற்சிகள் ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு புதிய சிந்தனைகள் வரலாம். அது வந்து உங்களோட ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ்க்காக கூட நீங்கள் யோசிப்பீங்க. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், க்ரோத் இருக்கும். சரியா? யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஓகே? செயல்படுத்துங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. இது செய்யலாமா வேணாமா, இது கிடைக்குமா இல்லையா, இந்த ஜாப் எனக்கு இருக்கா இல்லையா, அது நீங்கள் வந்து உங்களோட இஷ்ட தெய்வங்கள் இல்லைனா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களோட அந்த பர்மிஷன் வாங்கலாம். ஓகேவா? நீங்கள் எந்த காட் வணங்குறீங்களோ, இப்போ ஜீசஸ்க்கு நீங்கள் வந்து கர்த்தரை வணங்குறீங்க இல்லை மைக்கேல் ஏஞ்சலை ப்ரே பண்ணுறீங்க, அவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும், அவங்களோட அந்த ஒப்பீனியன் கேட்கணும். ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, இதில் ஏதாவது நடுவில் லேகிங் இருக்கா, அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். இது ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கும்னா அதை ஸ்ட்ராங்காக அதில் எஃபெக்ட் போடலாம்ல. நீங்கள் இது கிடைக்கிறதுல லேகிங் இருக்குதுன்னா அது வந்து அந்த லேகிங்கை சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கான முயற்சி போடுங்க. அப்போ தான் அந்த காலமும் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். காலம் போனதுக்கப்புறமா அப்புறம் என்ன பண்ண முடியும்? டைம் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வருமா? நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு இண்டிவிஜுவலாக அப்படியே யாரோ சொல்கிறாங்கன்ட்டு எத்தனை பேருக்கு அது பலித்தமாகுது? ஆனால் நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த நல்ல பிளஸஸ்லாம் போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இதை சொல்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்பா கொடுக்குற அந்த விஷயம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடச்சிது, நல்ல ஒரு பணவரவு, திருமண பாக்கியம், ரிலேஷன்ஷிப் அமைஞ்சது, லவ் லைஃப் நல்லா அமைஞ்சது, ஒரு ப்ரப்போசல் வந்ததுமா, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. இன்கேஸ் இதில் லேகிங் இருக்குது, எனக்கு இன்னும் கிளியர் ஆகலை, அப்பா சொன்ன அந்த
என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு இல்லையா, இந்த மாதிரி லேகிங்லலாம் இருக்கீங்க, இதுலேருந்து உங்களை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு. அந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிகமான ஒரு இது இருக்குது, உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குது, இதனால் என்னால் வெளில வர முடியல அப்படின்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு வந்து சில மெத்தட்லாம் வச்சுருக்கேன் நான். அது கர்மா ரிலேட்டடாக கூட இருக்கலாம். அந்த கர்மா அதாவது கர்மான்னா பயந்துக்காதீங்க. கர்மா குட் கர்மா இருக்குது, பேட் கர்மா இருக்குது. பேட் கர்மாவுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் போது இந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸை உங்களால் ஈர்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வருகிற 8ஆம் தேதி ஃபுல் மூன் டே அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இனிஷியேஷன்ஸ் வேணும்னு தேவைப்படுறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது, ரொம்ப நாளாக தீர முடியாத பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். மேபி அந்த மாதிரி வியாதிகளோ இல்லைனா அந்த மாதிரி மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். அன்றைக்கி ஒரு அற்புதமான பவர்ஃபுல் டே. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் உங்களுக்கு கிளாஸ், லைஃப் கோச்சிங் கிளாஸ் இல்லைனா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், அதுவும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் தான். இது மாதிரி நிறைய கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். யாருக்கு என்ன கிளாஸ் வேணும், என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா எனக்கு வந்து முன்னாடியே நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. சில பேர் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணுங்கள். அது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சரியா? ஒரு சிலருக்கு வந்து ஹாபியாக இருக்கும், நான் இதை கற்றுக்கணும், இதை பேஷனேட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணணும், இல்லைனா டேரோட் ரீடிங் கற்றுக்கணும், இல்லை ஏஞ்சல் கிளாஸ் கற்றுக்கணும், ஏஞ்சல்ஸோடு நான் ரொம்ப டைப் ஆகணும், அவங்களோட நிறைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஞ்சல் கிளாஸ் கற்றுக்கோங்க. அது மாதிரி ஒரு பர்டிகுலர் அந்த டாபிக் வந்து நீங்கள் வந்து எடுத்து படிக்கலாம். சரியா? இது பேஷனேட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கெலாம் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வரணும். அது வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு எப்படி டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு. அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சு இதோட பலன் அடைங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஸோ அதை கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கான எல்லா மெத்தடும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்காவது ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.